கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு கோர் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பாடியும் நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ரைட் கைஸ், இன்றைக்கி நம்ம ஹைப்ரிட் பிளாங்க் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஸ்டாட்டிக் டென்ஷன் ப்ளஸ் டைனமிக் ஸ்டெபிலிட்டி சும்மா வேறு லெவலில் பேர்ன் கொடுக்கும் இந்த ஒர்க் அவுட்ஸ். சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா எல்போ டு பிளாங்க். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் கோரை டைட்டாக ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அவசரப்பட்டு பண்ணாதீங்க, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃபைன்டான மாஸ் ஷேப் கிடைக்கும் உங்கள் கோரில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டேப். இது பண்ணும்போது ஸ்லோவாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணும்போது கண்ட்ரோலாக மூவ் பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டரையும் உங்கள் கையையும் ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கோரில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஹை பிளாங்க். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடியும் எங்கேஜ் ஆகிடும். மேக் ஷூர் கைஸ், இந்த பிளாங்க் பண்ணும்போது உங்கள் பாடி நீங்கள் ஷேக் ஆகக்கூடாது. மாட்ரேட் பொசிஷனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபினிஷ்ட் ஆஃப் வித் நார்மல் பிளாங்கில் முடிக்கலாம் நம்ம இந்த ஒர்க் அவுட்டை. ஹோல்ட் இட் அண்ட் ஃபீல் த ஃபயர். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணுங்கள். 45 to 60 செகண்ட் ரெஸ்ட் பிட்வீன் த செட்ஸ். அந்த மாதிரி டிப்ஸ் வேணுமா, என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு ஒர்க் அவுட் டிப்பில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.